Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. NEET 2025 எக்ஸாமினேஷன் எழுதுனதுக்கப்புறம் நமக்கு எதிர்பார்க்கிற கட் ஆஃப் என்ன ஆகும், நமக்கு ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்குமா அல்லது பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா கிடைக்குமா, மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடைக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்குதுங்க. ஏன்னா கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. பட் இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்க போது ஒவ்வொரு வருடமும் மாறுதுங்க. அது ஒவ்வொரு வருஷம் கட் ஆஃப் மாறுது. ஒன்று சீட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால மாறுது, மாணவருடைய பர்ஃபார்மன்ஸ் அது ரெண்டு விதத்தில் மாறுங்க. ஆல் ஓவர் இந்தியா எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, தமிழக மாணவர்கள் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கிறத பொறுத்த தமிழ்நாடு கட் ஆஃப் இருக்க போதுங்க. அது 2022 ஆல் ஓவர் இந்தியா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாலும் தமிழ்நாடு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் சுமாராக இருந்தது. அப்போ இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. அப்போது இந்த வீடியோ ஒரு தெளிவான ஒரு வீடியோ. இது வரைக்கும் 2017 2024 வரைக்கும் மாணவர்கள் எப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கிற டீடைல் அனலைசஸ் தான். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்க, அப்பதான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போய் சேரும். ஸோ எங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களுக்கு என்கரேஜ்மெண்டா இருக்கும். அப்போ 2017 ஃபர்ஸ்ட் தமிழகத்துல நீட் பேஸ் பண்ணி அட்மிஷன் போட்டப்போ 700 மார்க் அவேர்னஸ் கிடையாது. 700க்கு மேல யாரும் வாங்கல. 600க்கு மேல 22 பேர் தாங்க. 500க்கு மேல 203, மொத்தம் 400க்கு மேலேயே 826 தான் வாங்கினாங்க. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கட் ஆஃபே 300க்கு மேல கிடைச்சது. 310க்கு 311க்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்குதுங்க. அதான் சிச்சுவேஷன் பிசி கேட்டகரி. ஸோ 300 ரேஞ்சில் எல்லா கேட்டகரிக்குமே கிடைச்சது. அடுத்தது 2018 பாருங்க, ஒரு 50-60 மார்க் என்னோட டாக்டர் ஜாயின் பண்ணும்போது 50-60 மார்க் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. காரணம் பார்த்தீங்கன்னா 213 பேர் இங்க பாருங்க, 400க்கு மேல 1279 வாங்கிட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் 400+ இன்க்ரீஸ் ஆகுது. இதுல பெரிய மாற்றங்கள் இல்லை. 2019 ஒரு 70-80 மார்க் கட் ஆஃப் மீண்டும் இன்க்ரீஸ் ஆகுது. காரணம் இங்க பாருங்க, 600க்கு மேல 143, 500+ 1383, 400+ 5773. அப்போ 2018-19 கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ 2020 பாருங்க, மீண்டும் பர்ஃபார்மன்ஸ் அகைன் ஒரு 100 மார்க் 110 மார்க்லாம் ஒவ்வொரு கம்யூனிட்டியில் இன்க்ரீஸ் ஆச்சு. 2020 அப்போ நம்ம சேனல் ஆரம்பிச்ச அந்த வருஷத்துல 700க்கு மேல 3 பேர் வாங்கினாங்க. 600க்கு மேல 992, 500+ 5182, 400+ 7000. அப்போ 2020 நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சுங்க. 2021 கட் ஆஃப் குறையுது, பர்ஃபார்மன்ஸ் சிமிலராக இருக்கும். 9 மாணவர்கள் 700க்கு மேலே வாங்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். 1030 ஸ்டூடெண்ட்ஸ் 600+, 5284, 10973, 400+. அப்போ 2020 21 பர்ஃபார்மன்ஸ் சிமிலராக இருந்தது. பட் அப்போ 2021 கட் ஆஃப் குறைஞ்சதுங்க. 10 to 15 மார்க் வரைக்கும் கட் ஆஃப் குறையுது. காரணம் 11 நியூ மெடிக்கல் காலேஜஸ் வந்துச்சுங்க. 11 நியூ மெடிக்கல் காலேஜ் வந்ததுனால எல்லா கட் ஆஃபுமே குறைஞ்சது. அதுதான் உண்மை. அப்போ 2022 கொஸ்டின் பேப்பர் வாஸ் ரொம்ப டிஃபிகல்ட். அது தமிழக மாணவர்களுக்கு ரொம்ப பயாலஜி ரொம்ப எதிர்பார்த்த மாதிரி இல்லை. பட் ஆல் ஓவர் இந்தியா கட் ஆஃப் பெரிய அளவுக்கு குறையல. பட் தமிழ்நாட்டில் ஒரு 10 மார்க் வரைக்கும் குறைஞ்சது. காரணம் பாருங்க, 700க்கு மேல 5 பேர் வாங்குறாங்க. 600+ கவுண்ட் குறையுது. 500+ 4470, 400+ 8000. ஒரு மார்ஜினல் ஒரு 10 மார்க் 15 மார்க் கட் ஆஃப் குறைஞ்சது. காரணம் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2022 குறைஞ்சது. இப்போ 2023 எப்படி இருந்தது பாருங்க. 2023 கட் ஆஃப் எகைன் இன்க்ரீஸ் ஆகுது. காரணம் 700க்கு மேல 29 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்குறாங்க தமிழ்நாட்டில். 600க்கு மேல 1538 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்குறாங்க. 500க்கு மேல 6449, 400+ 12037. அப்போ 2023 கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுது. 2024 உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், 700க்கு மேல 90 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்குறாங்க. 600+ 4729, 500+ 13179. அப்படியே டபுள்ங்க பாருங்க. 12000, 19000, 20000 ஸ்டூடெண்ட்ஸ் 400க்கு மேல வாங்குறாங்க. அப்போ இந்த வருஷம் கட் ஆஃப் எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது? தமிழக மாணவர்கள் அது 700க்கு மேல எவ்வளவு வாங்குறாங்க, 600க்கு மேல எவ்வளவு வாங்குறாங்க, 500க்கு மேல எவ்வளவு வாங்குறாங்க, 400க்கு மேல எவ்வளவு வாங்குறாங்க பொறுத்து இருக்குது. ஸோ அப்ராக்சிமேட்டா ஒரு 700க்கு மேல ஒரு 5 to 15 ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அது கண்டிப்பா இல்லாமலாம் போகாது. ஒரு 5 to 10, ஒரு 10 to 15 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். 10 to 15 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அளவுக்கு இருக்காது. 10 to 15 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்குற வாய்ப்பு இருக்குங்க. 600+ ஒரு 1000 மாணவர்களாவது கண்டிப்பா வாங்கிடுவாங்க. நம்ம அசம்ஷன் பண்றோம், இதுல வந்து மாறுதலுக்கு உட்பட்டது. ஒரு 1000, 1100 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கிடுவாங்களா அப்படின்னா அது பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம உறுதியா சொல்ல முடியாது. ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்குவாங்களா, ஒரு 900 ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு 900 ஒரு 1100 வரைக்கும் நமக்கு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கலாங்க. 900
ஒரு 1100 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு 600க்கு மேலே வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது மாறுதலுக்கு உட்பட்டது. 500க்கு மேலே இங்கே பாருங்க, ஒரு 5000 to 5500 ஸ்டூடெண்ட்ஸ், 5000 to 5500 ஸ்டூடெண்ட்ஸ், 5500 வரைக்கும் மாணவர்கள் வாங்க வாய்ப்பு இருக்குதுங்க. 400க்கு மேலே ஒரு 10,000 + ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு 10,000க்கு மேலே வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 10,000 +. அப்போ 400க்கு மேலே ஒரு 10,000 மாணவர்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 500க்கு மேலே ஒரு 5000 to 5500 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்குறதுக்கான உத்தேசமான வாய்ப்புகள் இருக்குங்க. 600+ பாருங்க, 900 வாங்கியிருக்காங்க, 9000 ஸ்டூடெண்ட்ஸ், 900 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்போ ஒரு 900 to 1100 ஆர் 1200 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு வரலாம். இது வந்து கொஞ்சம் நமக்கு உறுதியிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு எப்போ தெரியும், டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் வருது அப்படின்னா நமக்கு தெரியுங்க. ஸோ ஒரு 1200 வரைக்கும் கூட நமக்கு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இது மாறுதலுக்கு உட்பட்டது ஒரு 10 to 15 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இந்த 2025 எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறதான் ஃபைனலாக டிசைட் பண்ணுங்க. அப்போ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணியிருப்போம். இது ஒரு மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. இந்த பர்ஃபார்மன்ஸை பற்றி தெரிஞ்சுக்குங்க. அடுத்தடுத்து நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருப்போம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.